தலைவன், நீயே எங்களை காக்க வேண்டும், இல்லையெனில் நாங்கள் யாரும் இனி மீண்டு வர முடியாது. ஒரு நொடி தன் குடும்பமான காட்டு விலங்குகளை இழக்க கூடாது என எண்ணிய ருத்ரா ஒரு பேரொளி கர்ஜனை. அந்த சத்தம் முழு காட்டையே நடுக்கமடைய செய்தது. மனிதர்களும் பயந்து ஓடினர். ஆனால் இது ஒரு முடிவல்ல, ஒரு புதிய துவக்கம். இப்போது ருத்ரா பழைய வீரனாக மட்டுமல்ல, வலிமை, பொறுப்பு, நம்பிக்கை அனைத்தையும் எடுத்து காட்டும் தலைவனாக மாறினான். இதை பார்த்த மற்ற விலங்குகள் ஒன்றாக சேர்ந்தன. யானை தனது தண்டு கொண்டு தடைகளை உடைத்தது. புலி வேகமாக ஓடி மனிதர்களை துரத்தி. இப்போது காட்டில் அமைதி மீண்டும் பரவியது. ஆனால் இது பழைய அமைதி அல்ல, இது ஒற்றுமையின் சத்தம், தன்னம்பிக்கையின் குரல். சிங்கம் ருத்ரா இப்போது ஒரு மன்னன் மட்டுமல்ல, எல்லோரும்